அனைவருக்கும் சிவன் சக்தி ஜோதிட சேனலின் அன்பான வணக்கங்கள். நவம்பர் மாதம் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு காலகட்டங்க. இந்த நேரத்தில் நவக்கிரகங்களில் ஏற்படக்கூடிய அதிரடியான மாற்றம் துலாம் ராசிக்கு மிகப்பெரிய அளவில் பார்த்தீங்க அப்படின்னா அதிரடியான மாற்றங்களை ஏற்படுத்தவிருக்கிறது அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா 2025 வருடம் முடிவதற்கு இன்னும் 2 மாதங்கள் இருக்கிறது. அதில் ஒரு மாதம் தான் நவம்பர் மாதம், 11வது மாதம். இந்த காலத்தில் ஏற்படக்கூடிய நவக்கிரக மாற்றம் அப்படிங்கிறது பல்வேறு விஷயங்களில் உங்களுக்கு பாதகமான விளைவுகளை ஏற்படுத்தினாலும் சில கிரகங்கள் உங்களுக்கு திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்புகளை ஏற்படுத்தவும் வாய்ப்புகள் இருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் சில நேரங்களில் திடீர் இழப்புகளை நீங்கள் சந்திக்க வேண்டியதாக இருக்கும். ஒரு சிலரை பொறுத்த வரைக்கும் தேவையே இல்லாமல் தேவையில்லாத சிக்கல்களில் சிக்கிக்குவீங்க. பெயர் உண்டாகலாம். இதன் காரணமாக அவமானப்படுத்தப்படுவீங்க. இந்த மாதிரியான பல துன்பங்களுக்கு ஆளாக வேண்டிய சூழ்நிலை உருவாகும். அப்படிங்கிறதுனால இந்த நேரத்தில் கூடுதல் கவனமாக இருக்கணும். மேலும் இந்த நவக்கிரகங்கள் என்ன மாதிரியான விஷயங்களை உங்களுக்கு எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய சூழ்நிலைகளை உருவாக்க போகிறது, என்னென்ன விஷயங்களை நீங்கள் மேற்கொண்டால் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு நிம்மதியான ஒரு சந்தோஷமான காலமாக இருக்கும், அனுகூலமாக அது உங்களுக்கு முடியும், என்ன விஷயங்கள் செய்யலாம், என்ன மாதிரியான விஷயங்களை தவிர்க்கணும் அப்படிங்கிறத தெரிந்து பலன் பெற வீடியோ ஸ்கிப் நாம கடைசி வரைக்கும் பாருங்கள். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. சரி நேயர்களே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். துலாம் ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் நவம்பர் மாதம் பொதுவாக உங்களுக்கு சாதகமான பலன்களை தந்தாலும் மற்றொரு புறம் சவால்களையும் போராட்டங்களையும் எதிர்கொள்ள வேண்டியதாகவே இருக்குங்க. அதாவது நவம்பர் 16 வரைக்கும் சூரியன் பெயர்ச்சி தங்களுடைய முதல் வீட்டில் இருக்குது. அதாவது தாழ்வான நிலையில் சூரிய பகவான் இருக்காரு. அதனால இந்த காலகட்டத்தில் சூரியன் உங்களுக்கு சில பாதகமான விளைவுகளையும் தரலாம். அதுக்கு பிறகு 16, அதாவது நவம்பர் 16க்கு பிறகு சூரியன் உங்களுடைய 2வது வீட்டில் இருப்பார். அத்தகைய சூழ்நிலையில் சூரியன் உங்களுக்கு சராசரியான பலன்களையும் நல்ல முடிவுகளையும் தரலாம். அப்படி இல்லைன்னா சூரியனினுடைய தாக்கம் அப்படிங்கிறது ஒரு நடுநிலையான ஒரு தன்மையை உங்களுக்கு ஏற்படுத்தலாம். இருப்பினும் செவ்வாய் பெயர்ச்சி இந்த காலம் முழுவதும் தங்களுடைய ராசியில் 2வது வீட்டில் இருக்கும். 2வது வீட்டில் செவ்வாய் பெயர்ச்சிப்பது நல்லதாக கருதப்படுவது கிடையாது. ஆனால் குருவினுடைய செல்வாக்கின் காரணமாக செவ்வாய் தங்களுக்கு கலவையான அப்படி இல்லைன்னா சராசரியான ஒரு சுமாரான ஒரு பலன்களை உங்களுக்கு தருவார் அப்படின்னு சொல்லலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா புதன் பெயர்ச்சி நவம்பர் 23 வரைக்கும் உங்களுடைய 2வது வீட்டில் இருக்கும். அத்தகைய சூழ்நிலையில் புதன் தங்களுக்கு சாதகமான பலன்களை தர முயற்சி பண்ணுவார். ஆனாலும் அதே நேரத்தில் குருவினுடைய பெயர்ச்சி தங்களுடைய பணியிடத்தில் உயர்ந்த நிலையில் இருக்கும். அத்தகைய சூழ்நிலையில் குரு உங்களுக்கு ஒரு சராசரியான ஒரு சுமாரான பலன்களை கொடுப்பதற்குண்டான வாய்ப்புகள் இருக்குது. ஓரளவுக்கு நீங்கள் ஒரு சிறந்த பலன்களை பெறுவதற்கு வாய்ப்புகள் இருக்கிறதுங்க. இந்த காலத்தில் பெரும்பகுதி பார்த்தீங்க அப்படின்னா சுக்கிரனினுடைய பெயர்ச்சி தங்களுக்கு சாதகமான பலன்களை தரும். அதே நேரத்தில் சனி பகவானினுடைய பெயர்ச்சியும் இந்த காலகட்டத்தில் தங்களுக்கு நல்ல பலன்களை தருவதற்கு வாய்ப்புகள் இருக்கு. ராகுவினுடைய பெயர்ச்சியில இருந்து ஒருவர் அனுகூலத்தை எதிர்பார்க்கவே கூடாது. ஆனால் கேதுவினுடைய பெயர்ச்சி தங்களுக்கு நல்ல அப்படி இல்லைன்னா சாதகமான பலன்களை தர வாய்ப்புகள் இருக்கு. சில நேரங்களில் சில சிறிய முரண்பாடுகள் உங்களுக்கு இருக்கலாம். ஆனால் பெரும்பாலான கிரகங்களினுடைய சாதகமான செல்வாக்கு தங்களுக்கு சாதகமான பலன்களை அதிக அளவில் வழங்க முடியும். வேலை செய்பவர்களுக்கும் இந்த காலம் சாதகமான பலன்களை தருவதற்குண்டான வாய்ப்பு இருக்கிறது. இருந்தாலும் மேலதிகாரிகளுடன் முடிஞ்ச வரைக்கும் மரியாதையை பாதுகாக்கிறது ரொம்ப முக்கியம். இல்லற வாழ்க்கையில் சிறு சிறு முரண்பாடுகள் அப்படி இல்லைன்னா சின்ன சின்ன பிரச்சனைகள் ஒதுக்கி விட்டா பெரிய பிரச்சனைகள் அப்படின்றது போன்ற மாதிரியான விஷயங்கள் வரலாம். குடும்பத்தில் பார்த்தீங்கன்னா பெயர் ஏற்படும், வீண் பழிய சுமக்க ஏற்படும். அப்படி இல்லைன்னா தேவையில்லாத அவமானங்களை சந்திப்பதற்குண்டான வாய்ப்பாக அமையும். அதனால் இந்த நேரத்தை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் கவனத்தோடு இருப்பது அவசியமான ஒன்று அப்படின்னு நான் சொல்லணும். அது மட்டும் இல்லாமல் ஒரு கலவையான அப்படி இல்லைன்னா சராசரி அளவிலான முடிவுகளை இந்த காலகட்டத்தில் நீங்கள் நிச்சயம் எதிர்பார்க்கலாங்க. அது மட்டும் இல்லாமல் தலை மேலே இருந்த பாரம் குறைவது போல நெருக்கடிகள் குறைந்து நிம்மதியை உணர்வீங்க. ஒரு பக்கம் எப்படிப்பட்ட சூழ்நிலை இருந்தாலும் மற்றொரு புறம் பார்த்தீங்க அப்படின்னா புதுசாக ஒரு பிரச்சனையை ஏற்படுத்த செய்யும் இந்த கிரகங்கள். இந்த கிரகங்களால் உருவாகக்கூடிய அந்த கண்
திருஷ்டியினுடைய தாக்கம். அதனால் இந்த நேரத்தில் திட்டமிட்டு நீங்கள் பணியாற்ற வேண்டியது, செயல்படுத்த வேண்டியது ஒவ்வொரு விஷயத்தையும் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. பெரும்பாலும் சொல்லணும் அப்படின்னா, உங்களுக்கு நடக்கக்கூடிய எந்த ஒரு நல்ல விஷயங்களையும், தனிப்பட்ட ரகசியங்களும், இப்போ உங்களுக்கு ஏதாவது அமௌண்ட் கிடைக்குது, பல்கான ஒரு அமௌண்ட்டு லாபம் கிடைக்குது, இல்லை உங்களுக்கு ஏதாவது சலுகைகள், ப்ரமோஷன், ஊதிய உயர்வு, விரும்பிய இடமாற்றம், இல்லை வேறு ஏதேனும் விஷயத்தில் உங்களுடைய தொழில் வியாபாரத்தில் வேறு ஏதேனும் நல்ல பலன்கள் கிடைக்கிறது, திருமணமாக போகிறது, அப்படி இல்லைன்னா வேறு ஏதாவது ஒரு நல்ல விஷயம் நடக்க போகிறது அப்படின்னா அது யார்கிட்டையும் தற்போதைக்கு பகிர்ந்து கொள்ளாதீங்க. அது உங்களுக்கு மிகப்பெரிய கண் திருஷ்டியை ஏற்படுத்திவிடும். இதன் தாக்கம் மிகப்பெரிய அளவில் வெளிப்படும். அப்படிங்கிறதுனால நீங்கள் கொஞ்சம் உஷாராகவே இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது அப்படின்னே சொல்லலாம். அதே நேரம் ஏதோ ஒரு விதத்தில் பார்த்தீங்கன்னா சங்கடங்களையும் தடைகளையும் எதிர்கொண்டு வர்றதுக்குண்டான வாய்ப்புகள் இருக்கிறதுங்க. வாழ்க்கையில் சில நேரங்களில் மிகப்பெரிய மாற்றத்தை நீங்கள் எதிர்பார்க்கலாம். வீண் செலவுகளை குறைக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. முடிஞ்ச வரைக்கும் சேமிப்பில் அதிக கவனத்தை செலுத்த பாருங்க. அது ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லலாம். அதே நேரம் இந்த காலகட்டத்தில் கிரகங்கள் ஓரளவுக்கு உங்களுக்கு அதிர்ஷ்டத்தையும் தர வாய்ப்புகள் இருக்க பெறுகிறது அப்படின்னு சொல்லலாங்க. இந்த நேரம் சில விஷயங்களில் தனி பலத்தையும் உற்சாகத்தையும் உங்களுக்கு கொடுக்கலாம். இதன் மூலமாக சுறுசுறுப்பாக நீங்கள் செயல்பட ஆரம்பிச்சிடுவீங்க. வரக்கூடிய பிரச்சனைகளை பார்த்தீங்க அப்படின்னா தைரியத்தோடும் துணிச்சலோடும் எதிர்கொண்டு வெற்றி வாகை சூடுவதற்குண்டான வாய்ப்புகளும் இருக்க பெறுகிறது. கடந்த காலத்தில் தங்களுடைய உழைப்பிற்கு ஏற்ற வெகுமதியை இந்த காலகட்டத்தில் பெறுவதற்குண்டான வாய்ப்புகளும் அதிகபட்சமாகவே இருக்க பெறுகிறது அப்படின்னு கூட சொல்லலாங்க. ஆனாலும் சில நேரங்களில் பார்த்தீங்க அப்படின்னா வெளிநாடு செல்வதற்குண்டான வாய்ப்புகள் கிடைக்க பலருக்கும் வாய்ப்புகள் இருக்கிறதுங்க. அதே நேரம் கூட்டாளி, அதாவது தொழிலில் வியாபாரத்தில் ஒரு கூட்டாளர்களோடு நீங்கள் வியாபாரம் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருங்க. இல்லை ஒரு பண விஷயமோ எல்லா விஷயத்தையும் பொறுப்புடன் உங்களுடைய மேற்பார்வையில் வைத்துக்கொள்ள வேண்டியது அவசியமாகிறது. கூட்டாளர்களுடன் எந்தவித பிரச்சனையும் இல்லாமல் சுமூகமான ஒரு அணுகுமுறையோடு உங்களுடைய தொழிலையோ வியாபாரத்தையோ நடத்தி செல்ல வேண்டியது முக்கியமான ஒன்று அப்படின்னே சொல்லலாம். உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு பணியிட சூழல் ஏற்ற தாழ்வுகளை கொண்டதாகவே இருக்குங்க. அதே நேரம் சில நேரங்களில் பார்த்தீங்க அப்படின்னா உத்தியோகத்தில் வேலை பளு அதிகமாக இருக்கும். வேலை பளு அதிகரிக்கிறதுனால ஒரு சில நேரங்களில் டென்ஷன், முன்கோபம் வெளிப்படலாம். அதனால் கொஞ்சம் வேலைகளை திட்டமிட்டு செய்ய வேண்டியது அவசியம். இருந்தாலும் சக பணியாளர்கள் ஓரளவுக்கு ஒத்துழைப்பு தர்றதுனால வேலை பளுவை நீங்கள் ஓரளவுக்கு சுலபமாக முடிச்சிடுவீங்க அப்படின்னு சொல்லலாம். அதுக்கு தேவை அப்படின்னு பார்த்தீங்கன்னா சக பணியாளர்கள் இடத்துலையும் ஒரு இணக்கமான சூழ்நிலையை காக்க வேண்டியது அவசியமாகிறது அப்படின்னு நான் சொல்லணும். அதே நேரம் இந்த காலகட்டத்தில் தங்களுடைய முயற்சிகளுக்கு ஏற்ற வெற்றியை நீங்கள் அடைவதற்கு உண்டான வாய்ப்புகள் இருக்க பெறுகிறதுங்க. அதே நேரம் குடும்பத்தை பொறுத்த வரைக்கும் குடும்ப சூழ்நிலையும் ஏற்றத்தாழ்வோடு தான் இருக்கும். அவ்வப்போது கணவன் மனைவிக்கு இடையில் சின்ன சின்ன மனஸ்தாபங்கள் எழலாம், சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள் எழலாம். ஆனாலும் பெரிய அளவில் அது பாதிப்பை ஏற்படுத்தாது. அதனால் பெரிய அளவில் தாக்கமும் இந்த காலகட்டத்தில் இருக்காது அப்படின்னு சொல்லலாங்க. இருந்தாலும் சின்ன சின்ன விஷயங்களுக்கு கூட நீங்கள் குடும்பத்திலையும் சரி முன்கோபப்படுறத கொஞ்சம் தவிர்ப்பது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது அப்படின்னே கூட சொல்லலாம். இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் எதிர்பாராத பல மாற்றங்கள் நீங்கள் எதிர்பார்க்கலாம் அப்படின்னு சொல்லலாம். இருந்தாலும் சில பல விஷயங்களில் கொஞ்சம் நீங்கள் உஷாராக இருக்கணுங்க. அதிலும் பார்த்தீங்க அப்படின்னா செலவுகள் அதிகரித்து நிதி நெருக்கடி ஏற்பட வாய்ப்புகள் இருக்குது. இந்த காலகட்டத்தில் ஆரோக்கியத்திலையும் நீங்கள் கூடுதல் கவனத்தை செலுத்தணும். இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் தங்களுடைய ஆரோக்கியம் கேள்விக்குறியாகிடுங்க. மற்றவர்களிடம் தேவையில்லாமல் பேசாதீங்க. இது உங்களுடைய வாழ்க்கையில் அதிக சவால்களை கொண்டு வரும். அவர்களினுடைய செயல்களால் சமூகத்தில் தங்களுக்கு நற்பெயருக்கு களங்கம் ஏற்படுவதற்குண்டான வாய்ப்புகள் இருக்கிறது. அதாவது மூன்றாவது நபர் யாரை நீங்கள் அதிகபட்சமாக நம்புகிறீர்களோ அவர்கள் மூலமாக, அவர்கள் செய்யக்கூடிய ஒரு சிறு செயல்கள் மூலமாக சமுதாயத்தில் உங்களுக்கு அவ்வப்பெயர் ஏற்பட வாய்ப்புகள் இருக்கிறதுனால கொஞ்சம்
உஷாராக இருக்க பாருங்க. அதே நேரம் மற்றவர்கள் விஷயத்தில் தலையிடுறத தவிர்ப்பது நல்லதுங்க. அதிக சிரமங்களை தங்களுக்கு ஏற்படுத்தக்கூடிய ஒரு காலகட்டம் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் உஷாராக இருங்க. அதிக நிதி சவால்களை சந்திக்கிறதன் விளைவாக தங்களுக்கு பார்த்தீங்கன்னா பண கஷ்டத்திற்கு ஆளாக நேரிடும் அப்படிங்கிறதுனால உஷாராக இருங்க. உங்களை பொறுத்த வரைக்கும் மிகவும் கவனமாக இருக்க வேண்டும். ஒவ்வொரு அடியையும் மிகவும் கவனமாக எடுத்து வைக்க வேண்டியதும் முக்கியமான ஒன்று. பல சவால்களை ஏற்படுத்தக்கூடிய ஒரு காலகட்டம். தங்களுடைய அனைத்து விவகாரங்களையும் தாமதங்களை சந்திக்க வேண்டியதாக இருக்கும். தங்களை பொறுத்த வரைக்கும் தாங்கள் ஒதுக்கப்படும் வேலைகளை முடிக்க அதிகமாக போராட வேண்டியதாக இருக்கும். அலுவலகத்தில் தங்களின் செயல்திறமை, பணியுடைய வேகம், இது எல்லாமே கவனிக்கத்தக்க வகையில் இருக்கும். அப்படிங்கிறதுனால கொஞ்சம் உஷாராக இருங்க. அப்படி இல்லைங்கிற பட்சத்தில் வீண் பழிகளை சுமக்கவும் நேரிடலாம். அதே நேரம் நிதி இழப்புகளும் ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் இருக்கிறது. சேமிப்பை கடுமையாக பாதிக்கக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கிறது. அதனால கொஞ்சம் உஷாராக இருக்க பாருங்க. இந்த நேரம் மோசமாக மாறவும் வாய்ப்புகள் இருக்கிறதுனால அதி கவனத்தை செலுத்த வேண்டியது அவசியம்.